ஹாய் வீவர்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த விசாக்டனுடைய தேர்ட் பார்ட்டில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது நாள் நாங்கள் போன ஒரு முக்கியமான இடம், அது பேர் போரா கேவ்ஸ். இது இந்தியாவில் இருக்கிற குகைகளில் ரொம்ப பழமையான ஒரு பெரிய குகை தான் இது. இந்த போரா கேவ்ஸ் நீங்கள் பார்க்குற அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு சூழ்நிலைமையில் அமைஞ்சிருக்கு. அனந்தகிரி ஹில்ஸில் அரக்கு வேலின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அரக்கு வேலியில் தான் இது அமைஞ்சிருக்கு. இது விசாக்லேருந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இது அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா 150 ஆண்டுகள், மில்லியன் இயர்ஸ் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வில்லியம் கிங் ஜார்ஜ் அப்படிங்கிறவர், ஒரு ஜியாலஜிஸ்ட். இவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இதனுடைய டெப்த் பார்த்திங்கன்னா 80 மீட்டர்ஸ் டெப்த். ரொம்ப ஒரு ஆழமாக, நீங்கள் என்ட்ரன்ஸில் இந்த படிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இதனுடைய உயரம் 705 மீட்டர்ஸ் உயரம் உள்ளது சி லெவல்லேருந்து. அது மாத்திரம் இல்லை, இதனுடைய ஏரியா, ஃபுல் ஏரியாவும் 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல முக்கியமாக இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய மலை. அந்த மலையின் மேலே அதை சுற்றி ஒரு கோஸ்தானி ரிவருங்கிற ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவர்னுடைய தண்ணி இதில் மேலே அந்த சீலிங்லேருந்து ட்ரிப் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரிய ஒரு மலையை அரிச்சு இந்த மாதிரி ஒரு குகையை உருவாக்கியிருக்கு. பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குல்ல. அது இதுக்கு இன்னொரு கதை ஒன்று இந்த லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தன்னுடைய மாடு தொலைஞ்சு போனதுனால இந்த இடத்த தேடி தேடி கடைசியில் இந்த இடத்த கண்டுபிடிச்சதா ஒரு கதை ஒன்று இருக்குது. இதை பற்றி அப்படி கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு சிவலிங்கம் இருந்ததாகவும் அது தானாகவே தோன்றி இருந்தது அப்படின்னு அந்த பையன் ஒரு கதை சொல்லியிருக்கான். அதனால இப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு எல்லாம் மக்கள்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் அதை கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி மேலேருந்து ட்ரிப் ஆகுது இல்லையா, சீலிங்லேருந்து ட்ரிப் ஆகுற அந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா, இங்கே இருக்க அந்த ராக்ஸில் இருக்க அந்த லைம்ஸ்டோனோட ரியாக்ட் ஆகி, அந்த கால்சியம் கார்பனேட்டோட அந்த வாட்டர் ரியாக்ட் ஆகி அது என்ன ஆகுதுன்னா, ஸ்டாலாக்டைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சீலிங்கில் இருக்கிற வாட்டர் ட்ரிப் ஆகி அது அந்த பாறை அப்படியே அரிச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த கால்சியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குது. அது பலவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஒரு குழந்தை அம்மாவோட இருக்கிற மாதிரி, அது மாதிரி, அப்புறம் ஹியூமன் பிரெயின் மாதிரி, அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்க மாதிரி சிவலிங்கம் மாதிரி, இந்த மாதிரி என்ன ஒரு ஸ்ட்ரக்சரை வேணாலும் இது ஏற்படுத்தலாம். அது ஒரு பியூர்லி இது ஒரு சயின்டிஃபிக் ரியாக்ஷன் அப்படின்னு தான் அதை சொல்லணும். அங்கே இருக்க ஜனங்கள் படிப்பறிவு இல்லாததுனால இதை சிலையாக வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த ஒரு வியப்பான ஒரு இடத்த, அவருடைய கிரியேஷனை பார்க்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்யறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.